நமஸ்காரி ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு பார்க்குறது மறுபிறப்பின் ரகசியம். மறுபிறப்பு இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஆன்மாவுக்கானது. ஆன்மா அனைத்து இதுலேயும் ஆன்மா இருக்கிறது. புல் பூண்டு மரம் மட்டை குருவி காக்கா மனிதன் அனைத்து ஆன்மா தான். அனைத்துக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. மனிதன் மட்டும் ஆன்மா கிடையாது, அனைத்து உயிர்களும் ஆன்மாதே. கிருமியிலேருந்து புழுவிலேருந்து அனைத்து ஆன்மாதே. இந்த மறுபிறப்பு ரகசியங்கள் இப்போ ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஊழி காலத்துக்கும் செதறி எல்லா உலகங்களுக்கும் அந்த பாவ புண்ணிய கணக்குப்படி எல்லா உலகங்களையும் பிறந்துக்கிட்டே இருக்கு. மறுபிறப்பு மனிதனுக்கு மறுபிறப்பு இருக்கு, எல்லா உயிர்களுக்கும் மறுபிறப்பு இருக்கு. இப்போ இது பாவ புண்ணியப்படி இந்த ஆன்மா மறுபிறப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபிறப்புக்கு சிலர் சந்தேகம் கேட்கலாம். இப்போ ஆரம்பத்தில் பூமியில் மனிதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கு, இப்போ பார்த்தா அதிகமாக இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் பூமியில் 1000 பேர் இருந்து 1000 பேர் தானே பிறக்கணும், ஏன் இவ்வளவு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ வருஷத்துக்கு ஒரு மக்கள் தொகை கூடுது. இப்போ ஒரு வருஷத்தில் இருக்க தொகை தானே அடுத்த வருஷத்துக்கு இருக்கணும். மனித மறுபிறப்புனா அவங்க மட்டும் தானே பிறக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் சிலர் எழுக்கும். அது என்னன்னா, இப்போ மனிதனுடைய ஆன்மா, இப்போ இருக்க ஆன்மா ஒரு 500 பேர் இருக்காங்க. மீண்டும் அவங்களுக்கு குழந்தை பெருகுது. அப்போ 500 பேர் தானே பிறக்கணும் அப்படிங்கிறீங்க. இது அது கிடையாது. ஆன்மா பூமிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. ஆன்மா 7-14 லோகத்துக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. இது மாதிரி 7-14 லோகம் மாதிரி கோடிக்கணக்கான 14 லோகங்கள் இருக்கிறது. கோடியான 14 லோகங்கள் இருக்கிறது. அந்த உலகங்கள் எல்லாத்துலேயும் ஆன்மாக்கள் இருக்கும். இப்போ மனிதன் ஒரு புண்ணியம் செய்யும்போது பூமியை விட உயர்ந்த ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் அவன் பிறப்பான், இந்த ஆன்மா போகும். மனிதன் பாவங்கள் செய்யும்போது பூமி கீழே 7 லோகம், மேலே 7 லோகம். பாவ கர்மா பண்ணும்போது கீழ் உலகத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதிலிருந்து விடுதலாகி மேலோகம் போக போக மேலே ஒவ்வொரு உலகமாக தகுதியாக பதவி பிரமணம் அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதே வேற உலகத்தில் இருக்க ஆன்மா பூமியில் பிறக்கும், பூமியில் ஆன்மா வேற உலகத்துக்கும் போகும், மாறி மாறி இருக்கும். அப்போ மனிதன் மனிதனாகத்தையும் பிறக்கிறதில்ல. புல்லு மனிதனாக பிறக்கும், பூண்டு மனிதனாக பிறக்கும், எலி மனிதனாக பிறக்கும், மனிதன் எலியாக பிறப்பேன். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும், சுழன்று கொண்டே இருக்கும். இதைத்தான் மாணிக்கவாசர் சிவராணத்தில் சொல்றாரு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு என்ன சொல்றாரு. பிறப்புகளை சொல்றாரு. பல பிறப்புகளை கடந்து இந்த ஆன்மா சுழன்று கொண்டே இருக்கு. இந்த சுழற்சி சுத்திக்கிட்டே இருக்கு. இது சுத்துறதுக்கு என்ன வழின்னா எம்பெருமானை பிடிப்பது, ஈசனை பிடிப்பது அப்படின்னு அவரு இந்த பெரிய சுழற்சி சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கு நன்மை தன்மைக்கு தக்கன அதை சுழன்று கொண்டே இருக்கும். இந்த செல்லான் என்ற நிற்காம சுத்திக்கிட்டு இருக்க இந்த தாவர இந்த சுழற்சியில எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமானு. இதை நீக்கிறதுக்கு இந்த பிறவிலிருந்து விடுதலையில இருக்கு உன்னையே சரணடைவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ 500 பேர்தே இருக்கவங்க 500 பேர்தே வர்றது கிடையாது. எல்லா இதுகளும் எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து பூமியில வர்றதுனாலதான் பூமியில ஜனத்தொகை அதிகமாகுது. குருவி காக்கா புல்லு பூண்டு கிருமி கூட ஆன்மாவாகுது. அது வேற உலகத்தில் இருக்க ஆன்மாலாம் பூமியில பிறக்கும். பூமியில இருக்கிறது மட்டும் பிறந்து பூமியில நிக்கிறது இல்லை. அதனாலவே ஒவ்வொரு வருடம் மனிதர் இனமும் எல்லா உயிர்களும் பெருகிறதுக்கு காரணம் இது மாதிரி இருக்கு. ஒன்று அழியும் போது ஒன்று பிறக்கும், மாறி மாறி அந்த சுழன்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு இங்கே பிறந்தவங்க அடுத்த வேற உலகத்துக்குள்ள போவாங்க. இந்த ஒரு மண்டலம், இப்போ 7-14 லோகம் ஒரு மண்டலம், இது மாதிரி பல கோடிக்கணக்கான மண்டலங்கள் இருக்கிறது. அந்த மண்டலத்திலிருந்து பூமியில பிறக்கலாம், பூமியிலிருந்து அங்கே போகலாம். நன்மை தீமைக்கு தகுந்து அவனுடைய ஆன்மா பிறப்பிறப்பை சந்திக்கிறது, ஜனனத்தையும் மரணத்தையும் சந்திக்கிறது. இந்த மறுபிறப்பை பற்றி சித்தர்கள் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு பாவ புண்ணிய தக்கன அந்த ஆன்மா பிறவி எடுத்தே ஆகும்.
அந்த பாவத்துக்கு தக்கன பிறவி எடுத்து அதனுடைய வினையை அணிவிக்கும். யாரும் பாவ புண்ணியத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. கடவுளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் அந்த பாவ புண்ணியத்தினுடைய பலனை அணிவித்தே ஆகணும். அந்த வினையை விளக்குறதுக்கு ஈசனையோ தெய்வங்களையோ இறைவனையோ நம்ம பிடித்து அந்த பக்தி மூலமாக வணங்கி அந்த பக்தியின் மூலமாக நன்மையை தர்மங்களை அறங்களை செய்தாலே ஒழிய அந்த பாவ வினைகள் நமக்கு தீராது. அதை தீர்வதற்கு இந்த நன்மைகளும் நல்லறங்களையும் தெய்வத்தோடு செய்து மனிதருக்கு வழிகாட்ட வேண்டும். அதைத்தே சித்தர்கள் எல்லாமே பிறப்பை சொல்றாங்க. இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை சித்தர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட்டின் தரத்தை சொல்றாரு. பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், தோன்றின முறையும் மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணர்ந்து. இந்த மாதிரி கோவில் திருவிழாவில் அதை பற்றி நிறைய சொல்றாரு. திருவள்ளுவரும் மனிதன் பிறப்பை பற்றி 7 பிறப்பை பற்றி சொல்றாரு. 7 பிறப்புங்கிற ஒரு அடைக்கலாம். அதை அடுத்ததில் நம்ம 7 பிறப்பு ஏன் சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். 7 பிறப்போட ரகசியங்களை அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ திருக்குறள்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமப்படுத்து. இப்போ 7 பிறப்பை பற்றி சொல்றாரு. தான் கற்ற அந்த பிறப்பு ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வி 7 பிறப்புலையும் நமக்கு அது நன்மை வரும். ஏன்னா கல்வி கற்ற ஞானம் வரும், ஒழுக்கம் வரும். அது குருகுல கல்வி ஒழுக்கத்தை அந்த காலத்தில் போயிச்சிருக்கு. அந்த கல்வியத்தை திருவள்ளுவர் சொல்றார். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமப்படுத்து. ஒரு பிறப்புல தான் கற்ற அந்த குருகுலமான அந்த உண்மையான கல்வி கட்டாச்சுன்னா அவனுக்கு 7 பிறப்புக்கும் அது நற்பயன்களை உண்டாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்க பண்புடைய மக்கள் பெரிய நல்ல பண்புடைய பிள்ளைகளை பெற்றவர்கள் 7 பிறப்பும் தீயவைகள் தீண்டாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த 7 பிறப்பை பற்றி எல்லா சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் எல்லாம் சொல்றாங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த மாதிரி சித்தர்களும் ரிஷிகளும் இந்த பிறவிகளை பற்றி வரையறுத்துக்கிட்டே இருக்காங்க. பிறவி இல்லாமல் இதெல்லாம் பிறவியை பற்றி சொல்லாத சித்தர்களும் இல்லை. இந்த பிறவியில் அந்தந்த பிறவியில் நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வில் நம்ம அறவழி என்ன செய்யணும், நன்மையில் என்ன செய்யணும், நம்ம சேமிக்கிறது என்ன, ரெண்டே ஒன்று பாவம் 2 புண்ணியம். 2 மனிதனுடைய ஆன்மாவுக்கு சேமிக்கும். மனிதன் ஆன்மாவுக்கு சேமிக்கிறது சேமிப்பு 2 பாவம் புண்ணியம். இதுல நம்ம இந்த 2ல நம்ம எதை சேமிக்கிறோமோ அதுதான் நமக்கு மறுபிறப்புடைய தன்மையை மாற்றும். இது 2ல பாவத்தை சேர்த்தா அதுக்கான பிறவி, புண்ணியம் சேரும்போது அதுக்கான பிறவி. அறவழி புண்ணியங்கிறது அறவழி. இந்த அறவழியில போனா அதுக்கு தக்கன நம்ம ஆன்மா இந்த பூமியிலிருந்து வேற பக்கம் போயிடும். நம்ம அறவழியில போகும்போது இந்த பூமியிலிருந்து வேற வழிக்கும் போகும். சில ஆன்மாக்கள் சில தொடர்புகளுக்காக வேண்டி இந்த பூமியிலே மீண்டும் பிறக்கும். பூமியிலேயே பிறந்த ஆன்மா மீண்டும் சில பாவ வினை சில வினை தொடர்புகளுக்காக வேண்டி மீண்டும் பூமியில பிறக்கும். பூமியிலேயும் பிறக்கும், மீண்டும் பூமியிலிருந்து மீண்டும் வேற உலகத்துக்கும் போகும். அண்ட சராசரம் முழுக்க பல கோடிக்கணக்கான உலகங்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றது. அந்த உலகங்களில் அந்த உலகங்கள் விரிந்து கிடப்பது போல ஆன்மாக்களும் பிரபஞ்செங்கும் அது சுற்றி திரிந்துக்கிட்டே இருக்கிறது. ஆன்மா பிரபஞ்செங்கும் அலைந்து கொண்டே இருக்குது, பிரபஞ்செங்கும் இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாவும் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினைகளுக்கு தக்கன மாறி மாறி அந்த சக்கரத்துக்களை போய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்கர நிகழ்வில் அதை ஒருங்கிணைத்து கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம மனிதன் செய்ய வேண்டியது பாவம் புண்ணியம் 2 ஆன்மாவில் சேரும். வேறு எதுவும் நம்ம கூட சேராது. அதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் ஒவ்வொன்றுக்கும் இதை வலியுறுத்தி நன்மை தீமையை வலியுறுத்தி பூமியில் சொல்கிறாங்க. அதனால் மறுவறுப்பு என்பது ஆன்மாக்களுக்கு இருக்கு. அந்த மறுவறுப்பிலிருந்து நீங்கி விடுதலை அடையிறதுக்கு சித்தர்கள் ஈசன்கிட்ட போராடி தவ வலிமையை முக்தியை அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த வகையில் நம்ம சித்தர்கள் சொன்ன நல்ல வழியில் நன்மையான அறங்களை செய்து நல்வினையை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆன்மாவுக்கு நல்வினையை சேர்த்து நல்ல நிலையில் ஆன்மாவை கொண்டு செல்வோம். இந்த மாதிரி சித்தர்கள் ஒவ்வொரு விளக்க பாடல்களும்
பிறவியை பற்றி இருக்கும், நன்மதிமையை பற்றி இருக்கும், ஆன்மாவை பற்றி இருக்கும். அதை ஒருங்கிணைச்சு நம்ம ஒருமுகமாக நம்ம படித்து தெளிவற்றாலே அனைத்து தீமைகளும் விலகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ பிறவி ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போன பிறப்பு ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு. பிறவி அதை மறந்தானே உணர்ந்தானே மறக்கும், மறந்தானே உணரும்னு ஆறு பட்டின்னு சொல்கிறாரு. நம்ம 3 நாளைக்கு முதல்ல சாப்பிட்ட குழம்பே நமக்கு ஞாபகம் இருக்காது. நான் இந்த பிறப்பில் 4 நாளைக்கு முதல்ல சாப்பிட்ட குழம்பே நமக்கு ஞாபகம் இருக்காது. 4 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு உணர்ந்தாலும் 1 வாரத்துக்கு மேலே இந்த குழம்பு ஞாபகம் இருக்காது, எழுதி வச்சாத்தேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இந்த பிறப்பில் நடந்ததே ஞாபகம் இல்லைங்கும் போது இந்த மறுபிறப்புங்கிறது அந்த ஆன்மாவோடு சேர்ந்து அழிக்கப்பட்டுரும். அது பழுதடைஞ்சு புதுப்பிக்கிற மாதிரி அதே ஆன்மாவை புதுப்பித்து பழையதை அழிக்கிற மாதிரி நினைவுகள் அழிஞ்சிடும். அதே உணர்ந்தன மறக்கும், மணந்தன உணரணும்னு வரிசையாக இதெல்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆன்மா நிலையை பற்றி திருமூலரும் சித்தர்களும் அதனுடைய தத்துவங்களை பற்றி ஒவ்வொன்றாக விளக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம நல்வினையை சேர்த்து நல்வினையை வளர்த்து இந்த பிறப்பில் ஆன்மாவை நல்ல நிலைக்கு உயிர் நிலைக்கு கொண்டு செல்வோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.